ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். ராமையாவுக்கு ஒரு மாந்தோப்பும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறும் இருந்துச்சு. அந்த வருஷம் அடிச்ச வெயிலுக்கு அந்த கிணத்துல தண்ணி ரொம்பவும் குறைஞ்சு போச்சு. அப்பதான் பட்டணத்துல இருந்து ராமையாவோட மனைவியோட அண்ணனான ரங்கையாவும் அவருடைய மனைவி காந்தம்மாவும் கூட அவருடைய நண்பனோட குடும்பமும் வந்திருந்துச்சு. அந்த உறவுகளுக்கு கிராமத்து விவசாயிகளோட கஷ்டம், கிராமத்து வளங்களோட மதிப்பு தெரியாது. அந்த நேரத்துல ராமையா ரங்கையாவுக்கு எப்படி பாடம் கத்து கொடுத்தான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. சூரியன் அப்பதான் வெளியில வந்தாலும் கூட நெருப்ப அள்ளி கொட்ட ஆரம்பிச்சிட்டான். வீசுற காத்து கூட அனலாதான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. தண்ணி இல்லாம மாந்தோப்புல இருக்கிற மாமரங்களும் கூட வாடி போய்கிட்டு இருந்துச்சு. ராமையா என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஐயா, வர வர அனல் அதிகமாகுதுங்க. ராத்திரி வீட்டுக்குள்ள நிம்மதியா படுக்கவே முடியல. கிணத்துல கூட தண்ணி இல்லைங்க. கயிறை எவ்வளவு உள்ள விட்டாலும் தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. ஆமா சுப்பையா, தண்ணி இல்லாம ஆடு மாடுங்க கூட கஷ்டப்படுதுங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒன்றும் புரியல. சீதா, நாளையிலிருந்து குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் மட்டுமே கிணத்து தண்ணியை பயன்படுத்து. குளிக்கிறதுக்கும் துணியை துவைக்கிறதுக்கும் நாம கால்வாய்க்கு போகலாம். தண்ணியை வீணாக்க கூடாது. இன்னைக்கு மதியம் எங்க அண்ணன் ரங்கையாவும் அவருடைய நண்பனோட குடும்பமும் வருதான். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அவங்க பட்டணத்துல ரொம்ப நல்லபடியா வாழ்ந்த குடும்பம் இல்லையா? இங்க தண்ணிக்கு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சா அவர் என்ன சொல்லுவாரோ? தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். வர்ற உறவை வேண்டான்னு சொல்ல முடியுமா? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்கள நல்லபடியா பார்த்து அனுப்ப பார்க்கலாம். வண்டியை கொண்டு போய் அவங்கள நல்லபடியா கூட்டிகிட்டு வா சுப்பையா. சரிங்க ஐயா, நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன். என்ன மச்சான் இது? ஊரா இது? வழியெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. குண்டும் குழியிலையும் வண்டி வந்ததால என் பட்டு வேட்டியெல்லாம் சேறுபட்டு அழுக்காயிடுச்சு. மாட்டு வண்டியில வந்ததுல என் இடுப்பு எலும்பு உடஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கிராமமோ என்னவோ, வீசுற காத்து கூட இப்படி அனலா வீசிக்கிட்டு இருக்கு. பட்டணத்துல இவ்வளோ மோசமா இருக்காது. எதுக்குதான் இந்த கிராமத்துக்கு வந்தனோ? வாங்க அண்ணே, வாங்க அண்ணி. ரொம்ப நேரமா வெயில வந்திருப்பீங்க. ரொம்ப சோர்வா இருக்கும். உள்ள பாய் போட்டிருக்கேன், உட்காருங்க. மோர் கொண்டு வந்து கொடுக்குறேன். என்னங்க ஐயா ராமையா, உங்க மாந்தோப்புல மாம்பழம் எல்லாம் பழுத்து இருக்கா? அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் ஊர் முழுக்க உங்க மாந்தோப்போட பெருமையை பத்தி சொல்லி தான் எங்களை கூட்டிக்கிட்டே வந்தாருன்னா பாத்துக்கோங்க. எங்க மாந்தோப்பு? எனக்கு தலைக்கு குளிக்கிறதுக்கு 2 குடம் தண்ணி வேணுங்க. வர வழியில தூசி எல்லாம் என் முடியில ஒட்டிக்கிச்சு. தலைக்கு குளிக்கிறதுக்கு 2 குடம் தண்ணியாவது இருந்தா தானே நல்லா இருக்கும். கிணத்துல தண்ணி கீழே போயிடுச்சு. தண்ணியை கொஞ்சம் பார்த்துதான் செலவு பண்ணணும், இல்லனா குடிக்கவே தண்ணி இருக்காது. வேணும்னா எங்க ஊரு கால்வாய் கிட்ட போயிட்டு வாங்க, அங்க தண்ணி நிறையா இருக்கும், குளிச்சுட்டு வாங்க. என்ன இது, உன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுலயும் கணக்கு பாக்குறியா? வந்தவங்க கால்வாய்க்கு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ற. கால்வாயில போய் குளிச்சுட்டு வர அளவுக்கு நாங்க என்ன மட்டமாயிட்டோமா? பரவாயில்ல சீதாம்மா, வீட்டுக்கு வந்தவங்கள கால்வாய்க்கு போய் குளிங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. அவங்களுக்கு தேவையானதை இங்கேயே செஞ்சு கொடுத்துடு. கிணத்துல மறுபடியும் பக்கெட்டை போடுறதுனால தண்ணியில சேறு கலந்து வர ஆரம்பிச்சுது. அந்த சேறு கலந்த தண்ணியை தான் சுப்பையா கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டி எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தான். ஐயா ஐயா, காலையிலிருந்து 10 பானை தண்ணியை எடுத்துட்டாங்க ஐயா. இந்த காந்தம்மா அவங்க பட்டு புடவைய துவைக்கவே தண்ணியை வீணாக்கிட்டாங்க. இப்ப தண்ணியில சேரும் கலந்து வருதுங்க ஐயா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தண்ணியை ரொம்ப வீணாக்குறாங்க. இப்ப குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வேற கேட்கறாங்க. சுடு தண்ணிக்கு அடுப்பை பற்ற வைக்கணும். ஐயா, என்னால முடியாதுங்க ஐயா. கிராமத்துல சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி இருக்குன்னு தான் வந்தோம். ஆனா இங்க பூரா அனல் காத்து. இந்த அனலுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவையாவது குளிக்கணும்ல, அதான் தண்ணி செலவாகுது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சுப்பையா. ஆனா எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. சொந்தக்காரங்களாச்சே, நாம தான் பார்த்துக்கணும். என்ன ராமையா, வேலைக்காரங்கிட்ட ஏதோ ரகசியம் பேசுற போலையே. உங்க ஊரு கிணத்து தண்ணி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. காலையில அந்த கிணத்து தண்ணியில குளிச்சதுக்கு அப்புறம் தான் உசுரே வந்தா மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் பட்டணத்து தண்ணியை விட கிராமத்து தண்ணி நல்லா இருக்கு. மச்சான், கிணத்துல தண்ணி இன்னும் கீழே போகுது. நீங்க கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் அதுல தண்ணி இருக்குங்க. ஏற்கனவே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. கடைசியில குடிக்க கூட தண்ணி கிடைக்காம போயிடும் போல.
என்ன ராமையா, நாங்க என்ன உன் சொத்தையா எழுதி கேட்டோம்? குளிக்கிறதுக்கு தண்ணிய தானப்பா கேட்டோம். அந்த தண்ணிய கூட கொடுக்க மனசு இல்லாம கஞ்ச பிசுனாரி ஆயிட்டியா? பூமியில வர தண்ணி மறுபடியும் வரும். சரி வாங்க வாங்க, மாந்தோப்புக்கு போகலாம். இந்த வேலையாவது மாம்பழம் சாப்பிட முடியுமான்னு தெரியலையே. என் எண்ணெய் முழுக்க மாம்பழம் மேலேயே இருக்கு. சுப்பையா, அவங்கள தோட்டத்துக்கு கூட்டிட்டு போ. கேட்குற மாம்பழங்களை பறிச்சு கொடு. தோட்டத்துல கஜபதி ஒரு பெரிய கல்லை எடுத்து மரத்தோட கிளையில அடிச்சதும் அந்த மரத்துல இருக்கிற நிறைய மாங்காய்கள் கீழே விழுந்துருச்சு. ஐயா ஐயா, அப்படி கல்லால அடிக்காதீங்க. கல்லால அடிச்சிங்கன்னா அந்த பச்சைக்காய் கீழே விழுந்துடும், அப்புறம் அழுகி போயிடும். உங்களுக்கு தேவையான மாம்பழத்தை நான் பறிச்சு தரேன். எங்க ஐயா பட்ட கஷ்டத்தை வீணாக்காதீங்க ஐயா. என்னடா, பச்சைக்காய் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனாலதான் கல் அடிச்சு கீழே விழ வச்சோம். உனக்கு என்னவா? எங்களை கேட்குற அதிகாரம் உனக்கு என்ன இருக்கு? ஏங்க, அந்த கிளையில ஒரு மாங்காய் இருக்கு, அதை பறிச்சு கொடுங்க. அந்த கிளை தான் உடைஞ்சு போச்சு, இப்போ அந்த காயை பறிக்கலாம் இல்ல? கடவுளே, இப்படி கிளைய உடைச்சிட்டீங்களே. என் முதலாளி பட்ட கஷ்டமெல்லாம் இப்படி வீணா போகுது. அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? நீங்க பட்டணத்துல பெரிய ஆளுங்களா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இந்த மரம் தான் உசுரு. வாய மூடு, ஒரு வேலைக்காரணி. நீ எங்களை திட்டுறியா? இது எங்க தங்கச்சியோட சொத்து. அப்படின்னா இதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஒழுங்கு மரியாதையா இரு, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்க சொல்லுவேன், பார்த்துக்கோ. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு கோவம் வந்துச்சு. ஆனா பொண்டாட்டியோட உறவுகளாச்சே, அதனாலதான் எதுவுமே சொல்ல முடியல. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ராமையா, சுப்பையா, சீதா 3 பேரும் வந்தவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீதா, உன் அண்ணா பண்ற அட்டொழியம் தாங்க முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. தண்ணியை வீணாக்குறது மட்டும் இல்லாம இன்னைக்கு தோப்புக்கு போய் மரத்தோட கிளையெல்லாம் உடைச்சிருக்காங்க. இன்னைக்கு கிளைய உடைச்சவன் நாளைக்கு என்ன வேணும்னாலும் செய்வான் இல்லையா? ஐயா, நாளைக்கு நான் கிணத்தடியில் இருக்கிற கயிறையும் வாளியையும் ஒளிச்சு வைக்கிறேன். தண்ணியை எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அவங்க அமைதியாயிடுவாங்க இல்லைங்களா? அப்பதான் தண்ணி கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத அவங்களும் அனுபவிச்சு தெரிஞ்சுப்பாங்க ஐயா. எனக்கு புரியுது சுப்பையா. நாளைக்கு மதிய நேரம் அவங்களுக்கு மாங்காய் ஊறுகால கலந்த சாப்பாடு கொடுக்குறேன். குழம்புலையும் கொஞ்சம் காரத்தை அதிகமாக போட்டுடுறேன். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ வீட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறேன். அப்பதான் தண்ணியோட மதிப்பு அவங்களுக்கு புரியும். சரியான திட்டம்தான். நாளைக்கே இதை செஞ்சிடுவோம். நல்லா காரசாரமாக சாப்பாடு செய் சீதா. குடிக்க தண்ணி கூட வைக்கக்கூடாது. நாளைக்கு அவங்க தண்ணியோட அருமையை தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு மதிய நேரம் வெயில் அதிகமா இருந்துச்சு. வெயில் பட்டு பட்டு வீடு வாசல் எல்லாமே கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம்தான் எல்லாருக்காகவும் மாங்காய் ஊறுகாவோட சாப்பாடு கொண்டு வந்தா சீதா. அண்ணன், இந்தாங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குமேனு மாங்காய் ஊறுகாய் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நல்ல காரசாரமா புளிப்பா ரொம்பவும் சுவையா இருக்கும். இந்த ஊறுகாய் சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜன்மத்துல நீங்க மறக்கவே மாட்டீங்க. அட அட அட, பட்டணத்துல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்குமா தங்கச்சி? ரொம்ப நல்லா இருக்கு. ஆ, எல்லாரும் சாப்பிடுங்க. கிராமத்துல மட்டும்தான் இப்படிப்பட்ட சாப்பாடு கிடைக்கும். ஆமாங்க மாமா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த மாதிரி ஊறுகாய நான் பட்டணத்துல சாப்பிட முடியாது. நீங்க சாப்பாடு பரிமாறுங்க. எல்லாரும் ஆசை ஆசையா சாப்பிட்டாங்க. அந்த வெயில்ல நல்ல காரசாரமான ஊறுகாய போட்டு சாப்பிட்டதுனால உடம்பெல்லாமே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. தொண்டையில காரப்பட்டு எரிஞ்சுக்கிட்டும் இருந்துச்சு. ஐயோ, காரம் காரம். சீதா, சீக்கிரமா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்த காரத்துல நாக்கு மட்டும் எரியல, தொண்டையெல்லாம் எரியுது. தண்ணியை கொண்டு வாமா. ஐயோ, என் தொண்டையும் எரியுது. சீதா, சீக்கிரமா தண்ணியை கொடு. இந்த எரிச்சல்ல உசுரே போயிடும் போல தெரியுது. ஆமா ஆமா, எனக்கு தொண்டை வாயெல்லாம் எரியுது. குடிக்கிறதுக்கு சீக்கிரமா தண்ணியை கொடுங்க. ஐயோ, முடியல. ஐயோ, வீட்ல இருந்த தண்ணியெல்லாம் காலையில உங்களுக்கு குளிக்கிறதுக்கே சரியா போச்சு. இப்போ வீட்ல குடிக்க தண்ணி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோயோ, கிணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வாங்க. என் உசுறு போயிடும் போல இருக்கே, என்னால தாங்க முடியல. சொந்தக்காரங்க தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட போனா அங்க கயிறும் இல்ல, வாளியும் இல்ல. ஐயோயோ, உயிரே போயிடும் போல இருக்கே. ராமையா, கிணத்துல இருந்து சீக்கிரம் தண்ணியை இறைச்சி கொடு. தண்ணியை குடிக்கலனா உசுறு போயிடும் போல. சீக்கிரம் ராமையா. நான் என்ன பண்றது மச்சான்? தண்ணி இறைக்கும் போது கை நழுவி வாளி நேரா போய் சேத்துல முங்கிடுச்சு. அதை எடுக்கவும் முடியல. வீட்டுல கூட சொட்டு தண்ணி இல்ல.
என்ன பண்றது? ஐயோ கடவுளே, நல்லா தண்ணி கிடைக்கிற பட்டணத்தை விட்டு இந்த கிராமத்துக்கு வந்து உசுர விட போறோமா? யாராவது தண்ணியை கொடுத்து காப்பாத்துங்களேன். தண்ணி எங்க இருந்தாவது வாங்கிட்டு வருமா அப்படின்னு விசாரிங்க. இப்படியே விட்டா எங்க உசுறு போயிடும் போலியே. 2 மைல் தூரத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு. அங்க வேணும்னா உங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கும். நான் வேணும்னா குடம் கொடுக்குறேங்க ஐயா, நீங்களே போய் எடுத்துக்கோங்க. 2 மைல் தூரமா? இந்த வெயில்ல என்னால நடக்க முடியாது. யாரையாவது அனுப்புங்க. எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன். இந்த தாகத்தை என்னால தாங்க முடியல. யாராவது தயவு செஞ்சு சீக்கிரமா போங்க. இது கிராமம் மச்சான். இது ஒன்றும் உங்க பட்டணம் இல்லை. ஆளை விட்டு வேலையை வாங்குறதுக்கு. பணத்தை வச்சு எல்லாம் இங்க எதையும் செய்ய முடியாது. நீங்க மட்டும் கிணத்து தண்ணியை வீணாக்காம இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? தண்ணி வேணும்னா நடந்துதான் ஆகணும். பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. தண்ணியோட அருமை தெரியாம இத்தனை நாள் தண்ணிய வீணாக்குனதுக்கு எங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு போல. ராமையா, என்ன மன்னிச்சிடு. தண்ணியோட மதிப்பு தெரியாம அதை நாங்க வீணாக்கிட்டோம்ப்பா. என்னால இப்போ அவ்வளோ தூரம் போக முடியாது. என்ன பண்ண போறனோ? எங்க தப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க தண்டனையை அனுபவிச்சுக்கிறோம். எங்களால அவ்வளோ தூரம் எல்லாம் நடந்து போக முடியாது. இங்க பாருங்க ஐயா, இயற்கை கொடுக்கிற வளங்களை நாம இப்படி வீணாக்கணும்னா கடைசியில எதுவுமே இல்லாம கஷ்டப்படணும். இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். பாவம் ராமையாவை எல்லா விதத்திலையும் நீங்க கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. அவன் கிணத்து தண்ணியை வீணாக்கி இருக்கீங்க. மாமரத்தோட கிளைய உடைச்சிருக்கீங்க. அவன் உழைப்ப மதிக்கல. அதனால தான் இயற்கைக்கே கோபம் வந்து உங்க எல்லாரையும் தண்டிச்சிருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. நாங்க எல்லாரும் தான் திமிரால ராமையா ஆசையா வளர்த்த மரத்தோட கிளைய ஒடிச்சிட்டோம். அதுக்கான தண்டனையை தான் நாங்க அனுபவிக்கிறோம். சீதா, அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அவங்க கஷ்டப்பட வேண்டாம். அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடு. சீதா ஒரு பானையில எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணியை கொண்டு வந்தா. வாலி ஒன்று கிணத்துல விழலாங்க ஐயா. உங்களுக்கு அறிவு வர நாங்க ஆடின நாடகம் தான் இது. இந்தாங்க, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. இனிமேலாவது உங்க வாழ்க்கையில தண்ணியை வீணாக்காதீங்க. இப்போ ரங்கையாவோட குடும்பம் அந்த தண்ணிய அமிர்த மாதிரி நினைச்சு குடிச்சாங்க. ஒவ்வொரு துளியோட அருமையும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. மச்சான், இந்த தண்ணி எங்க உசுரை காப்பாத்தி இருக்கு. தண்ணியோட மதிப்பு என்னன்னு இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கே நாங்க பட்டணத்துக்கு போறோம். இனி தண்ணியை எப்பவும் வீணாக்க மாட்டோம். உங்க தோட்டத்தோட மாமரத்து கிளைய உடைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, நானும் சேர்ந்துதான் உங்க தோட்டத்தை வீணாக்கனேன். இனி இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி ரங்கையாவோட குடும்பம் அவங்க தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்த வழியிலேயே அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இயற்கை நமக்காக கொடுத்த வளங்கள் தண்ணி, காத்து, பூமி இது எல்லாமே தான். இத நாம நல்லபடியா பயன்படுத்திக்கணும். அதை வீணாக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கப்புறம் இயற்கைக்கு கோவம் வரும். கொடுத்த வளங்களை அதை திரும்ப வாங்கினாலும் வாங்கிடும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தங்கரையோரமா சிரிப்புரம் அப்படிங்கிற ஒரு ஊரு. அது சரியான கோடை காலம். சூரியன் நெத்தியில நின்னு நெருப்பாளி கொட்டிக்கிட்டு இருந்தான். ஊரோட எல்லையில இருக்கிற வயல்ல 60 வயசு இருக்கிற வீரையா அப்படிங்கிற ஒரு சின்ன விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தாரு. வேலை செய்யற வயலுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு ஆலமரத்தோட நிழல் நிறையாவே இருந்துச்சு. அப்பதான் வீரையாவோட மனைவியான லக்ஷ்மி புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க. சாப்பாட கீழே இறக்கி வச்சு முந்தானையில வேர்வைய தொடச்சுக்கிட்டு லக்ஷ்மி அம்மா இப்படி சொன்னாங்க. ஏங்க, கொஞ்சம் இங்க வரீங்களா? காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பசி எடுக்கலையா? அதையெல்லாம் விட்டுட்டு வாங்க. வந்து கொஞ்சம் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போங்க. இதோ வரேன் லக்ஷ்மி. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. இந்த வரப்பை வெட்டி விட்டுட்டு மண்ணு போட்டுட்டு வந்துடுறேன். வயல்ல வேலை செய்யும்போது வெயிலெல்லாம் தெரியாது. அப்பாடா, இந்த மரத்தோட நிழல்ல உட்காரும்போது சொர்க்கமே கண்ணுக்கு தெரியுது. முதல்ல இந்த மோரை குடிங்க. காலையில மிச்சமான சாதத்துல ஊத்தி வச்ச தண்ணியில மோர் கலந்து கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும். ஆஹா, வயிறுக்கு குளிர்ச்சியா இருக்கு. வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரவனுக்கு மோரு தான் நல்லா இருக்கும். சரி சரி, சாப்பாடு கொடு. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. உங்களுக்காக காலையில எழுந்திருச்சு சுட சுட களியும் அதுக்கு தொட்டுக்க துவையிலும் கொண்டு வந்திருக்கேன். பக்கத்துல கடிச்சுக்க 2 வெங்காயமும் இருக்கு. இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. விருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்க. நம்ம வீட்டில் தினமும் விருந்து தான். அந்த நேரத்துல தான் ஊரோட எல்லையில இருந்து
பக்கத்து ஒரு ஜமீன்தாரான ராமநாத ஐயா அவருடைய மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது வீரையாவோட வயலுக்கு பக்கத்துல வரும்போது வண்டி சக்கரம் ஒடிஞ்சு போய் வண்டி அங்கேயே நின்னுடுச்சு. ராமநாதனுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். வயசுக்கு ஏத்த திமிரும் அவர்கிட்ட இருந்துச்சு. அவரு கூடவே வேலை செய்யற வேலைக்காரன் ரங்காவும் நின்னுக்கிட்டு இருந்தான். ஐயா, வண்டி சக்கரம் விரிசல் விட்டு உடஞ்சி போச்சுங்க. வெயில் தாங்காம உடஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். வீணா போனவனே, இதெல்லாம் வீட்டிலேயே சரி பார்க்கறது இல்லையா? முக்கியமான வேலை விஷயமா போறேன். இப்ப நான் என்ன பண்ண முடியும்? மன்னிச்சிடுங்க ஐயா, காலையில பார்க்கல. இப்ப சக்கரத்தை சரி பண்ணணும்னா நான் பட்டணத்துக்கு போய் ஆளை கூட்டிட்டு வரணும். அதுக்கு நேரம் ஆயிடுங்களே. ரொம்ப நேரம் ஆகுமா? அது வரைக்கும் வெயில்ல நிக்க சொல்றியா? காலையில கிளம்பும் போது எதுவும் சாப்பிடல. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. நேரத்துக்கு சரியா சாப்பிடலன்னா என் உயிர் நிக்காதுன்னு உனக்கு தெரியாது. இப்ப நான் என்ன பண்றது? ஐயா, கும்பிடுறாங்க ஐயா. ஏதோ பிரச்சனை போலையே. பாதி வழியில வண்டி நின்றுடுச்சுங்களா? ஆமா நின்றுடுச்சு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பக்கத்துல எதுனா சாப்பாடு போடுற இடம் இருக்கா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இங்க சாப்பாடு போடுற இடம் எதுவும் இல்லைங்க ஐயா. இது ஊரோட எல்லையாச்சே. நீங்க ஊருக்கு உள்ள போகணும்னா கூட ரொம்ப தூரம் நடந்து போகணும். கடவுளே, அப்ப நான் இந்த வெயில்ல பட்டினியா தான் இருக்கணுமா? என் கையில 100 தங்க காசு இருக்கு. ஆனா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பருக்க சாப்பாடு கூட இல்ல. ஐயோ ஐயா, எதுக்காக இவ்வளோ வருத்தப்படுறீங்க? எங்க ஊருக்கு வந்துட்டு பட்டினியா கூட போவீங்களா? வாங்க, வந்து அந்த மரத்து நிழல்ல உட்காருங்க. என் பொண்டாட்டி இப்ப சாப்பாடு கொண்டு வருவா. அதை வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. என்னது? நான் நீ கொண்டு வர சாப்பாடை சாப்பிடணுமா? அதுல என்னதான் இருக்கும்? ஐயா, நாங்க ஏழுங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க சாப்பிடுற விருந்து சாப்பாடெல்லாம் எங்க கிட்ட இல்லைங்க. நான் களி செஞ்சிருக்கேன். அதுக்கு தொட்டுக்க துவையல் தான் இருக்கு. கூட கடிச்சிக்க கொஞ்சம் வெங்காயம் இருக்கு. எங்களால முடிஞ்சது இதுதாங்க ஐயா. நீங்க பசியோட இருக்கீங்க. இந்த வெயிலுக்கு களி சாப்பிட்டா நல்லதுங்க ஐயா. நீங்க சாப்பிட்டு பாருங்க. பாத்தியாடா ரங்கா, என் நேரம் எப்படி இருக்குன்னு. என் வீட்டில் 6 வகையான சாப்பாடு இல்லாம நான் கையே வைக்க மாட்டேன். ஆனா இப்போ ஏதோ களியாமா துவையலாமா இதெல்லாம் சாப்பிடணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு போல. வேற வழி இல்லைங்க ஐயா. நீங்க காலையில இருந்து சாப்பிடல. சாப்பாடு கூட இப்ப எங்கேயும் கிடைக்காது. இப்ப என்ன கிடைக்குதோ அதையே சாப்பிடுங்க ஐயா. சரி, என் கெட்ட நேரம். நடக்கட்டும். ராமநாதன் இப்ப உக்காந்துகிட்டு இருக்கிறது அந்த ஆலமரத்தோட நிழல்ல. வெயில காஞ்சுகிட்டு இருந்த அவனுக்கு அந்த ஆலமரத்தோட நிழல் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அப்போ லக்ஷ்மி போய் 2 வாழை இலைய பறிச்சுக்கிட்டு வந்தா. அதுல அவ கொண்டு வந்த களி துவையல் கூடவே வெங்காயத்தையும் வச்சா. ராமநாதன் அந்த களியையும் அந்த துவையலையும் உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். ஐயா, கைய கழுவிட்டு சாப்பிடுங்க. எதுக்கும் சங்கோச்சப்படாதீங்க. களி என்ன இவ்வளோ கெட்டியா இருக்கு? இதை கடிச்சா என் பல்லு உடஞ்சு போயிடும் போலையே. எல்லாம் என் நேரம். ஆனா ராமநாதன் அந்த களி எடுத்து வாயில போட்ட உடனேயே அவன் கண்ணுல ஒரு ஆச்சரியம் தெரிஞ்சுது. அத மென்னு சாப்பிடும்போது அவனுடைய முகத்துல ஒரு சந்தோஷமும் தெரிஞ்சுது. என்னைக்கும் இல்லாத வேகத்தோட அந்த களிய துவையில தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அடாடா, இது களியா இல்ல அமிர்தமா? இவ்வளோ சுவையா எப்படி உன்னால இதை சமைக்க முடிஞ்சது? ரங்கா, இது உண்மையா இல்ல கனவு கண்டுகிட்டு இருக்கனா? ஐயா, இது கனவெல்லாம் இல்ல, உண்மைதான். என் வாழ்க்கையிலேயே நான் இவ்வளோ சுவையான சாப்பாடை சாப்பிட்டதே இல்ல. இது சொர்க்கத்துல கிடைக்கும்னு சொல்லுவாங்களே அமிர்தம், அது மாதிரி இருக்கு. ஏன்பா, உன் பொண்டாட்டி கையில எதனா மந்திர சக்தி இருக்கா? என் வீட்டுல 5 சமையல்காரன் இருக்கான். போட்டி போட்டுக்கிட்டு சமைப்பான். ஆனா இவ்வளோ சுவையா வந்ததே இல்லையே. என்னைக்குமே அவங்க சமைக்கிற சமையல் எனக்கு திருப்தியா இருந்ததில்ல. ஆனா இது ரொம்ப திருப்தியா இருக்கு. இத சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடுன்னு உள்ள இருந்து கேக்குது. இதுல மாயமந்திரம் எல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. இது எங்க லக்ஷ்மியோட கைப்பக்குவம், அவ்வளவுதான். ஐயா, நீங்க பெரிய மனுஷங்க. நான் உங்க சமையல கலக்கிற மாதிரி மசாலா எதுவும் கலக்கல. உப்பு, தனியா, மிளகா இது மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து அரைச்ச துவையல் தான் இவ்வளோ நல்லா இருக்கு. எதுவுமே போடாம இவ்வளோ சுவை எப்படிமா வரும்? ஐயா, நல்ல பசிச்சவனுக்கு கஞ்சியும் கூட அமிர்தமா தான் இருக்கும். இப்ப நீங்க நல்ல பசியோட இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளோ சுவையா தெரியுது. லக்ஷ்மி சொல்றது உண்மைதாங்க ஐயா.
வயல்லையோ இல்ல வேற எங்கேயோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சாப்பிட போய் உக்காரவனுக்கு கஞ்சியும் கூட அமிர்தமா தான் தெரியும். நீங்க உங்க அரண்மனையில பசியே இல்லைனாலும் போய் சாப்பிட உக்காருவீங்க. பசி இல்லாம சாப்பிட உக்காரவனுக்கு அமிர்தமே கொடுத்தாலும் நல்லா இருக்காது. கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு பசியோட போய் சாப்பிட உக்காருங்க. உங்களுக்கு எந்த சாப்பாடுமே ரொம்ப சுவையா தெரியும். உண்மைய சொல்லியிருக்க வீரையா, என்கிட்ட பணம் சொத்து நகைன்னு நிறைய இருக்கு. ஆனா அது எதுவும் கொடுக்காத சந்தோஷத்தை ஒரு ஏழை விவசாயியோட மனைவி சமையல் கொடுத்துருக்குன்னா உண்மையிலேயே பணத்தால எல்லாம் வாங்கலான்னு நினைக்கிறது தப்பு தான் போல. ஐயா, பணம் நமக்கு தைரியத்தை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா சந்தோஷத்தை கொடுக்காது. சந்தோஷத்தை வயிறார சாப்பிட்ற சாப்பாடு தான் கொடுக்கும். ஏன்னா அதை மட்டும்தானே நாம போதும்னு சொல்லுவோம். எப்பவுமே உங்ககிட்ட இருக்கிறத 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்களும் சந்தோஷமா இருங்க, அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும். நீ சொல்றது 100க்கு 100 உண்மை வீரையா. இவ்வளவு நாளா நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். இவ்வளோ பணத்தை எதுக்கு சேர்த்தனே தெரியல. ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன். இனி என்னோட சொத்து நிறைய பேருக்கு பயன்படும். அப்பதான் ரங்கா வண்டியில இருக்கிற ஒரு பைய எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்ப ராமநாதம் அந்த பையில இருக்கிற தங்க காசை எடுத்து வீரையாவுக்கு கொடுத்தாரு. வீரையா, இந்த தங்க காசை வாங்கிக்கோ. நான் பசியோட வரும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என் பசிய போக்கி இருக்கீங்க. அதுக்கு தான் இது. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க ஐயா. அந்த தங்க காசை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் வீரையா, என்னாச்சு? கம்மியா கொடுத்துட்டனா? அதிகமா வேணுமா? கேளு, நீ எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கறேன். ஐயா, இந்த தங்க காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உங்க பசியை தீக்கிற அளவுக்கு நான் வசதியா இருக்கனே, அதுவே போதுங்க ஐயா. பணம் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. ஏழைங்க எங்களுக்கு தேவை, பணம் இல்லைங்க ஐயா. எங்க பசியை ஆத்திக்க 3 வேளை சாப்பாடு இருந்தா போதும். அதை உங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் காணிக்க வாங்க முடியாது. ஆமாங்க ஐயா, அந்த தங்க காசை குழம்புல போட்டா வேகாது, வயல்ல போட்டா முளைக்காது. அது உங்களுடையது. அது உங்ககிட்டயே இருக்கட்டும். என்னைக்காவது உங்களுக்கு மறுபடியும் களி சாப்பிட தோணுச்சுன்னா எங்க வயலுக்கு வாங்க. என்னைக்குமே நான் உங்களுக்காக சுட சுட களியையும் துவையலையும் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்க இல்ல, மண்ணுல பிறந்த மாணிக்கங்க. நீங்க கட்டி இருக்கிற வேஷ்டியும் புடவையும் கிழிஞ்சு போயிருக்கு. ஆனாலும் நான் கொடுக்கற தங்க காசை வாங்கறதில்ல. இந்த உலகத்திலேயே வசந்த மனுஷங்க நீங்க தான். உங்களுக்கு முன்னாடி நான்லாம் ஒரு ஆளே இல்ல. பணம் தான் எல்லான்னு நினைச்சேன். ஆனா பணமே வாழ்க்கை இல்லைன்னு புரிய வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐயா, வண்டி சரியாயிடுச்சுங்க ஐயா. நேரமாகுது, நம்ம கிளம்பலாமா? சரிடா ரங்கா. வீரையா, நான் நிச்சயமா இப்ப மாறிட்டேன். உனக்காக நான் எப்பவுமே காத்துக்கிட்டு இருப்பேன். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு அண்ணனா நான் உனக்காக வருவேன். என்னால முடிஞ்ச உதவிய நிச்சயம் செய்வேன். இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறத மட்டும் நீ மறக்க கூடாது. நிச்சயமாங்க ஐயா. எனக்கு ஏதாவது தேவை வந்தா நான் நிச்சயம் உங்களை தேடி வரேன். கவலைப்படாதீங்க. ராமநாத வண்டியில ஏறினாரு. வண்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரு பின்னாடி திரும்பி வீரையாவையும் வீரையாவோட மனைவியையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. வீரையா மறுபடியும் வயல்ல இறங்கி அவனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அங்க அடிக்கிற வெயிலும் கூட இப்ப வீரையாவோட நல்ல குணத்தை பார்த்து வெயிலும் கூட நிழலாதான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பணம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு முக்கியமா இருக்கலாம். ஆனா பசிக்கிற நேரத்துல அந்த பணத்தை சாப்பிட முடியாது. பசிக்கிற நேரத்துல சாப்பிட வேண்டியது சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடு யார் கொடுத்தா என்ன? பசிய தீத்தா போதாதா? ஏழைங்க பணக்காரங்களுக்கும் கூட பசி ஒரே மாதிரி தானே இருக்கும்.